என்னன்னே தெரியலங்க. ஒரு சில நாளாக இருந்தே வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியல. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலையாக தான் வந்தோம். ரொம்ப நாளாக நினச்ச ஒரு பொருள் தான் வாங்கினோம். விண்டோக்கு ஜாலி வாங்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் விண்டோக்கு எல்லாத்துக்குமே ஜாலி வந்து நாங்கள் அளவு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. என்னோடய ஹஸ்பண்டே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நல்லா அடித்து செட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் வீட்டில் ஜன்னலெல்லாம் பயம் இல்லாமல் ஓப்பன் பண்ணிக்கலாம். அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். எப்பயும் போல தாங்க. ஸோ நம்ம வந்து ஹைதராபாத்தில் வந்து இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம். ஹைதராபாத் தம் பிரியாணி அது சிக்கனில் செஞ்சால் ஒன்றுமே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா குக்கரில் நார்மலாக எல்லோரும் செய்கிற மாதிரி தான் மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து அடிக்கடிக்கு செய்யறது இல்லைங்க, எப்பயாவது ஒரு நாள் தான் செய்யறது. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளாக இந்த மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு வேலையை சீக்கிரமாக முடிச்சாச்சு. எப்பயுமே எனக்கு வந்து வெஜிடேரியன் செய்யறதாங்க கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நான்வெஜ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுருவேன். என்ன மாதிரி தான் நீங்களும் செய்வீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணுங்க. ஏன்னா மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா வெயில் அலைஞ்சது ரொம்பவே டயர்டாக இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.